இருக்க ஸ்கூல்ல யாராவது உன்னை திட்டாங்களா? என்ன ஆச்சு உனக்கு? ஓ, இப்ப புரியுது எனக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வரும்போது கடுப்பா வருவாங்க, திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஜாலியா போவாங்க. ஆனா நீ உன் மிஸ்ஸுக்காக ஸ்கூலுக்கு வரும்போது ஜாலியா வருவ. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ அவங்கள பிரிஞ்சு போறமேன்னு ஃபீல் பண்ற, அதானே? அம்மோ, நம்ம வேணா வெயிட் பண்ணி உங்க காவேரி மிஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பலாமா? காவேரி மிஸ் எப்பயோ போயிட்டாங்க. ஓ, போயிட்டாங்களா? அப்பா, நம்ம இனிமே ஸ்கூல்ல வச்சு காவேரி மிஸ் கிட்ட பேச வேண்டாம்ப்பா. ஏன்டா? பேச வேண்டாம்ப்பா. அது இல்லடா, நம்ம தினமும் தானே உங்க மிஸ்ஸ பார்த்து பேசிட்டு இருக்கோம். இப்ப என்னாச்சு அம்முக்கு திடீர்னு? நம்ம கிட்ட காவேரி மிஸ் எப்பவும் பேசுறதுக்கு எங்க பிரின்சிபல் மிஸ் நல்லா திட்டிட்டாங்க. காவேரி மிஸ் திட்டினாங்களா? அப்ப அவங்க நம்ம கிட்ட பேசுறத பார்த்து எங்க டீச்சர்ஸ் போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அம்மு கிட்டயும் அவ அப்பா கிட்டயும் ரோட்ல கேட் கிட்ட எல்லாம் நின்னு ரொம்ப நேரம் பேசுறீங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அந்த டீச்சர்ஸ் முன்னாடியே வச்சு பிரின்சிபல் மிஸ் காவேரி மிஸ் திட்டிட்டாங்க. அதுக்கு உங்க மிஸ் என்ன சொன்னாங்க? என் ஸ்டூடெண்ட் தானே, அவளுக்கு தான் அம்மா இல்ல, அதனாலதான் நான் அவகிட்ட பாசமா நடந்துக்கிறேன்னு மிஸ் சொன்னாங்கப்பா. அப்பவும் இனிமே இப்படி நடந்துக்க கூடாதுன்னு பிரின்சிபல் அவங்கள வார்ன் பண்ணிட்டாங்கப்பா. பாவம்ப்பா காவேரி மிஸ், நம்மளாலதான் அவங்க பிரின்சிபல் கிட்ட இன்னைக்கு திட்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. அதனால ஸ்கூல் முடியிற வரைக்கும் நான் காவேரி மிஸ் கிட்ட பேசவே இல்லை. நீங்களும் ஸ்கூல் முன்னாடி வச்சு மிஸ் கிட்ட பேசாதீங்கப்பா. நம்மளால பிரின்சிபல் அவங்க கிட்ட இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா, நம்மளால இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு நம்ம காவேரி மிஸ் கிட்ட சாரி கேட்டுடலாம், சரியா? சரிப்பா. சரி, வா போலாம். வா. ஏ காவேரி, அப்ப வச்ச காப்பி அப்படியே காத்துல ஆறிக்கிட்டே இருக்கு. அதை எடுத்து குடிக்காம அப்படியே என்ன யோசனையில உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. நான் வேணா காப்பியை சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி எரிஞ்சு விடறா? எதையோ நினைச்சு இவ கடுப்புல இருக்கான்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு கேட்டாலும் திட்டுவா. நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம இருப்போம். மிஸ், வாமு, வாங்க தம்பி. பாட்டி. அம்மு குட்டி, உட்காருங்க தம்பி. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. அப்பா, மிஸ் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. என்கிட்ட என்ன பேசணும்? இல்ல, இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் அம்மு என்கிட்ட சொன்னா. அம்மு கிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா சொல்லி பிரின்சிபல் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்களாமே. என்னது? குழந்தை கிட்ட இவன் நெருக்கமா இருக்கிறத பாத்துட்டு அந்த பொம்பளை கோவப்பட்டுச்சா? ஏய், என்னடி இதெல்லாம்? உன்னதாண்டி கேக்குறேன். அம்மா, ஸ்கூல்ல என்னடா நடந்துச்சு? இன்னைக்கு ஸ்கூல்ல எங்க பிரின்சிபல் மிஸ் என்னதான் நினைச்சிட்டு இருக்க அந்த அம்மா மனசுல? இதோட 2வது தடவை அப்படி பண்ணிட்டு இருக்கு. மா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் ஏண்டி அமைதியா இருக்கணும்? அம்மு கிட்ட நீ பேசி பழகுனா அதுல அவங்களுக்கு என்ன வந்துச்சான்? இதை இப்படியே விட்டா சரி வராது. நாளைக்கு நான் வந்து பேசவா அவங்க கிட்ட? இந்த பாருமா, நான் ஒன்னும் ஸ்கூல் குழந்தை கிடையாது. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும்.
நீ இத பத்தி யார்கிட்டயும் எதுவுமே பேச வேண்டாம். நீ அமைதியா இரு, அது போதும். எங்ககிட்ட பேசினதுனால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. அதான் உங்களை பார்த்து சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஐயோ தம்பி, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நாம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க, அதனால நாம நல்லா பேசிக்கிறோம், பழகிக்கிறோம். இத பார்த்தா அந்த அம்மா கண்ணு உறுத்துச்சுன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஏண்டி, இத யோசிச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தியா? அந்த அம்மா என்ன வேணாலும் சொல்லட்டும், அம்மு நம்ம வீட்டுக்குள்ள. யார் என்ன சொன்னாலும் எந்த இடத்துலயும் நாம அம்முவை விட்டு கொடுக்க கூடாது. என்ன அம்மு, நான் சொல்றது சரிதானே? சரிதான் பாட்டி. ஆ. இந்தா அம்மு. இந்தாங்க தம்பி. ம். இந்தாடி. எனக்கு வேண்டாம்மா. ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்தே ஒரு வாய் காபி கூட குடிக்கல. நடந்ததே நினைச்சுக்கிட்டு இப்படி எதுவும் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்டி? இந்த ஜூஸையாவது குடுறி. மிஸ், நீங்க இப்படி இருக்கிறது நடந்ததுக்கெல்லாம் நாங்களும் ஒரு வகையில காரணம்னு நினைச்சு எங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஐயோ, நீங்க எதுவும் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. நான் அப்படி நினைக்கலனாலும் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல எனக்கு சம்மதம் தான்னு சொல்லிருங்க. ஹலோ, ஏன் நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டேன். இது வரைக்கும் நான் அதை பத்தி யோசிச்சது இல்ல. நான் உண்டு, என் பொண்ணு உண்டு, அவ்வளவுதான் என் லைஃப்னு நினைச்சு வாழ்ந்துட்டேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்துதான் நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்புங்கிற யோசனை எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பருங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? லைஃப்ல உங்களுக்கு ஒரு துணை வேணும், உங்க குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்னா அதுக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் நீங்களும் அம்மாவும் இப்படி தனியாவே இருக்க முடியும்? பரவாயில்ல, இந்த விஷயத்துல நீங்க லேட்டா முடிவெடுத்தாலும் நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க. என்ன இது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொன்னதை கேட்டு காவேரி இவ்வளவு சந்தோஷப்படுறா. அத்தை சொன்ன மாதிரி நிஜமாவே காவேரிக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கிறதாலதான் இதெல்லாம் கேட்கிறாளோ? எப்படி கண்டுபிடிக்கிறது? கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்த நீங்க கண்டிப்பா எப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல. அதை யோசிக்காம எப்படிங்க? அதானே. சரி, உங்களுக்கு பொண்ணு எந்த மாதிரி இருந்தா ஓகே? திடீர்னு இப்படி கேட்டா என்னங்க சொல்றது? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்கிட்ட எந்த அளவுக்கு அட்டாச்மெண்டா இருக்காங்களோ அதை விட அதிகமா என் குழந்தை கூட அட்டாச்சா இருக்கணும். என்னை விட என் குழந்தைக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும்னா பாத்துக்கோங்களேன். அவங்க வசதியான குடும்பத்துல இருந்து வந்திருக்கணும்லாம் அவசியமே இல்ல. பொண்ணு நல்ல குணமா இருந்தா போதும். குணமானா எப்படி? இந்த குனிஞ்ச தலை நிமிராம நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுக்கிட்டே இருக்கணுமா? சேச்சே, நல்லா போல்டா. காவேரி மிஸ் உன் கூடவே தான் இருப்பாங்க. அதுவும் மிஸ்ஸா இல்ல, ஒரு நல்ல அம்மாவா உன் கூடவே இருப்பா. நிஜமாவா? நிஜமாதாண்டா. அப்படி மட்டும் நடந்துட்டா உங்க பிரின்சிபல் இல்ல வேற யாருமே ஏன் நீ அம்மு கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கேன்னு உங்க மிஸ்ஸ கேட்க முடியாதுடா. அப்படியா? என்ன அம்மு யோசிக்கிற? உங்க அப்பாவுக்கும் உங்க மிஸ்ஸுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தானே? டக்குன்னு சொல்லு. வச்சிடலாம் பாட்டி, சீக்கிரமாவே வச்சிடலாம். அப்ப அது சீக்கிரம் நடக்கணும்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்கோன்னு. சரிங்க பாட்டி. எங்களை மாதிரி சின்ன குழந்தைங்க எது கேட்டாலும் சாமி அதை உடனே தரோன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. அதனால அப்பாவும் மிஸ்ஸும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சின்ன குழந்தை நீயே இதை ஏத்துக்கிட்டேங்கும் போது
அந்த கடவுளும் இத கண்டிப்பா நடத்தி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லார் மனசும் குளிர்ற மாதிரி எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும்.